Yes, I'm waiting for India to just potluck South Africa and send it to Durban. So I'll still maintain South Africa, but I want India and Rohit Sharma to win, in all honesty. பச்சை நிறமே இப்ப போச்சு, சிவப்பு நிறமே ஓடி போகுது, செவந்து போட போறாங்க எல்லாரும் போயிட்டு. Remember what happened the last time India won the T20 World Cup? IPL in ஒரு tournament வந்தது, அதுக்கப்புறம் it just boomed and it changed the entire economics of cricket. Hi guys, welcome to Cheeky Chika. Yo, yes. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chika. கேம்பானா கேம்பா தான், நம்ம கேம்பா தான். The relaunch by Reliance Consumer Products, summer drink அடிங்க டேபியூ செமையா இருக்கும். Yeah, Campa Cricket also relaunched filled with electrolytes. Of course, மீதி எல்லா flavors நீங்க ட்ரை பண்ணலாம். Just 10 rupees for 200 ml. Go try it out. Campa, click the link in the description below. Yeah. Hey, Chika, grand final tomorrow. சரியான மேட்சா இருக்க போகுது. India versus South Africa. South Africa making their first final appearance. India back-to-back finals in World Cups. ODI World Cup 2023, 2024, T20 World Cup. Rohit Sharma coming back to the final. Who is it going to be? Are we going to break the jinx after 11 years? Or is South Africa going to win it for the first time? அந்த பேச்சு தான் இன்னைக்கு, அந்த டிபேட் தான் போகுது. சீக்கா எப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது? நான் நல்லா இருக்கப்பா, நல்லா ரொம்ப லேட்டா தூங்கினேன். எழுந்த உடனே டபக்குன்னு பார்த்தா ஏதோ போய் நிறைய வேலை இருக்கு. நாங்க ஏதோ வேலையெல்லாம் போட ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் என்ஜாயிங் மை செல்ஃப். எஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இந்தியா டு ஜஸ்ட் potluck South Africa and send it to Durban. And அவங்க எல்லா ஊருக்கு அடிச்சுட்டு அவங்கள கேப் டவுன் நாங்கெல்லாம் போகும். நாலு பாக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் உனக்குன்னு. நீதான் பச்சைக்கிளி பூச்சிட்டு இருக்கல, அந்த பச்சைக்கிளிக்கு என்ன மாதிரி பாக்கெட்டு, என்ன மாதிரி கலர்ல பாக்கெட் பண்ணி பச்சையான பாக்கெட் போட்டு அந்த உந்து ரெட் கொண்டு அனுப்பிச்சுலாம் இருக்கேன், கேப் டவுன் அனுப்பலாம் இருக்கேன், ஜோஹானஸ்பர்க்லாம் அனுப்பி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பண்ணலாம். ஐ இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி potlucks for all these places. டெஃபினட்டா நீங்க அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருங்க. இன்ஃபேக்ட் see, you have been very strong. You have been saying from day one, India all the way. India are the outright favorites. Our brand of cricket has been inspiring everybody. From their captain to Jasprit Bumrah, they probably have two of their biggest weapons in the World Cup. Rohit Sharma, the opening batter. Jasprit Bumrah, the fast bowler. Of course, Kuldeep Superba வந்து பண்ணிருக்காரு அந்த second halfல. South Africa on the other hand, Chika, I've been saying right from the beginning, South Africa all the way. In fact, நான் இந்தியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண மேட்ச் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா போயிருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி போகுது? am I going to stand down from South Africa? Sorry to disappoint all of you guys. எனக்கு வந்து ஒரு பயசும் கிடையாது கிரிக்கெட்ல. நான் ரியலா ஒரு எக்ஸ்பர்ட்டா பார்த்து I think South Africa are going to, I'm not going to back down from it, Chika. At this point I cannot back down. சொல்லிட்டு இருக்கேன் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப நான் வந்து லாஸ்ட்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்து நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வெளில போயிட்டா நல்லது இல்ல. சோ ஐ வில் ஸ்டில் மெயின்டைன் சவுத் ஆப்பிரிக்கா, பட் ஐ வாண்ட் இந்தியா அண்ட் ரோஹித் சர்மா டு வின் இன் ஆல் ஆனஸ்டி. So you already talked on cricketing logic. Am I talking cricketing illogic then? நான் கேக்குறேன் நான். ஏன்னா நீ மட்டும் தான் லாஜிக் பேச, நான் லாஜிக் பேச. வேர்ல்ட் கப்ல என்னால உங்ககிட்ட ஒண்ணுமே பேச முடியாது. எப்படி ஐபிஎல் நீங்க எனக்கு சரண்டர் ஆனீங்கனோ நான் இந்த, பட் ஸ்டில் ஆனா நான் சொன்ன டீம் இன்னும் இருக்கு சீக்கா, அது நீங்க மறந்துட கூடாது. அது ஒத்துக்கிறேன். பச்சைக்கிளி இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா. யோர் டீம் சவுத் ஆப்பிரிக்கா டீம், த பச்சைக்கிளி, த கிரீன் பேரட் இஸ் ஸ்டில் தேர். ஐ அக்ரி வித் யூ. பட் என்ன வேணா சொல்லு, நான் என்னோட டீம் நான் வந்து நானும் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு வந்தாச்சு அல்டிமேட்லி இனிமே வேற எந்த அனாலிசிஸ் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பெட்டர் சைடா, வி வில் கோ டீடைல். யாரு பெட்டர் பேட்டிங் லைன், யாருக்கு பெட்டர் போலிங் லைன், என்ன ஏது எல்லாம் வி கேன் கோ டீடைல். இப்போ சொல்றேன் நானு, I start the opening. Potlucks are getting ready. All the potlucks. Straight away இந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னால என்ன சொல்ல முடியும்? You've already given that India is going to potluck South Africa. So let's talk about South Africa, Chika. நம்ம நிறைய பேசுறோம் இந்தியா பத்தி. South Africa பத்தி ஆரம்பிக்கலாம். Their road to this World Cup எப்படி ஆரம்பிச்சதுன்னு, they have a 100% record, Chika. They are the only team to have a 100% record. 8 played 8-1. இந்தியாவும் 100% ரெக்கார்ட் வந்திருக்கும் அந்த கனடா மேட்ச் இருந்ததுன்னா. பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து எல்லா 8 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. பட் அந்த லாஸ்ட் வின் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் போது கரெக்டா பீக் பண்ணிருக்காங்க சீக்கா. மீதி எல்லா மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா செம க்ளோஸ் மேட்சஸ், பேர் மார்ஜின்ஸ்ல தான் பீட் பண்ணிருக்காங்க மீதி டீம். ஈவன் யூஎஸ்ஏ மேட்ச் கூட நீங்க பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட்
ஒரு 18 ரன்ஸ் டிஃபரன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ தேர் bowling has literally pulled them through. அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிக் இம்பாக்ட் இல்ல. But in all honesty, they've also not played on great wickets, Chika. So you have to give them that allowance. One point I give it to them. I give that to you that of South Africa. போனா போறது பாவம் வந்து அவங்க சரியா நெஸ்ட்லாம் சரியா வரல, அவங்களுக்கு ஃபிளைங்லாம் சரியா பண்ண முடியல, அவங்களுக்கு சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் சரியா இல்ல ஒத்துக்கிற பச்சைக்கிளிக்கு. பட் இப்போ வர போறாங்க, பார்பேடோஸ் தான் வராங்க. சி ஆன்டிகால் அடிச்சு நல்லா ஆனாங்க. அவங்க தான் குவிண்டன் டிகாக் 16 அடிச்சாம், ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா, 2 மேட்ச் பண்ணா. But the point is, only thing they played it well was against England. They played on a good wicket and they won the match. I mean, they won the match. I mean, I wouldn't say convincingly, but they won the match against. The only good match they won really for me is the England match. So West Indies match 33 மாதிரி win பண்ணா. நேபாள் மேட்ச் காலியா இருக்கும். கோவிந்தா நேபாளோட ஓடுவாங்க, குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் மேட்ச் அந்த 4 ரன் அந்த ஃபேக்டர் ஆஃப் லக்ல நிறைய தடவை நீங்க பாத்துட்டீங்கனால சவுத் ஆப்பிரிக்கா lot of times luck has been against them. Duckworth Lewis, he who passed away recently, who created the Duckworth Lewis system. In the World Cup la நீங்களே சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸ் I've been part of CSK when they won. That little bit of luck factor and the close matches and all will go your way. So I feel that factor of luck has been there with South Africa this tournament. அதனால என்ன சொல்ல வர லக் இருக்கட்டும் ஒன்னும் சொல்ல வரல. நான் அதனால தான் பிகினிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல இருந்து பச்சைக்கிளி இந்த வருஷம் வின் பண்ணிடும்னு நான் சொன்னேன். பச்சைக்கிளி பச்சை நிறமே பச்சை நிறமே இப்ப போச்சு சிவப்பு நிறமே ஓடி போகுது. செவந்து போட போறாங்க எல்லாரும் போயிட்டு. அவன் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி கீஸ் பண்ணி அந்த ரோஹித் சர்மா ஃபார்ம்ல மச்சான். எஸ் அவங்க போலிங் நல்லா போலிங் போட்டிருக்காங்க. நாக்கியாஸ் போலிங் வெல். ஃபர்ஸ்ட் யூ பிளட்ச் ஃபினிஷ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. ரபாடாஸ் போலிங் வெல். நோ என்னோட ஒப்பீனியன் அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்தனா அவங்க நாளைக்கு ஷம்சிக்கு 13 விக்கெட், ரபாடா 12 விக்கெட், ஷம்சி 11 wickets in just 4 games. கேஷவ் மகாராஜ் has been ever consistent. See அவங்களோட bowling நீங்க பாத்தீங்கன்னா லச்சிகா பாட்மன் யான்சன் லாஸ்ட் கேம் வந்து ஒரு 3-4, மாக்ரம் வந்து அப்பப்போ வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ். their bowling has been outstanding. எல்லா bowlersம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஷம்சிலாம் நாளைக்கு ஆண்டான்னு வெச்சுக்கோங்க. நாளைக்கு ஷம்சிலாம் இந்தியாவோட ஆண்டான்னு வெச்சுக்கோ மச்சான். அங்கே அடிப்பான் பால். பார்பேடோஸ் அடிச்சான்னு வச்சுக்கோ, நேர ஃபர்ஸ்ட் லேண்டிங் வந்து கேப் டவுன், செகண்ட் லேண்டிங் வந்து டர்பன், தேர்ட் லேண்டிங் ஜோஹானஸ்பர்க். அந்த மாதிரி அடிப்பாங்க நாளைக்கு ஷம்சி போலிங் எல்லாம் போட்டா. மச்சான் ஷம்சி இந்தியாவில ஆட மாட்டாங்க. ஷம்சினா கோவிந்தா போல இந்தியா அவன் நேத்தி மாதிரி விக்கெட் நீ சொன்னா ஷம்சி ஆடி இருப்பேன். லைக் கயானா டைப் ஆஃப் விக்கெட் வேர் இந்தியா பிளேட் தட் மேட்ச். எனக்கு தெரிஞ்ச எல்லா விக்கெட்ஸ்லயும் கொஞ்சம் டர்ன் இருந்திருக்கு சீக்கா. இன்ஃபேக்ட் நேத்திக்கே நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்பின்னர் மொயின் அலி போட்டிருந்தாருன்னா இன்னும் 4 ஓவர்ஸ்ல வந்து எக்கானமி ரேட் அவரோட எக்கானமி ரேட் லெஸ்ஸர் தென் 6 தான் இருந்திருக்கும். 1 செகண்ட் சீக்கா. அதே மாதிரி தான் இங்க நான் சொல்றேன் 100% நீங்க வெறும் ஒரே ஸ்பின்னர் வச்சுட்டு போக முடியாது அகைன்ஸ்ட் இந்தியா. இந்தியா been that great against Rizpin சீக்கா. லாஸ்ட் கேமும் Livingston bowled well. ஒரு wrist spinner is always a weapon லச்சிகா. பட் ஷம்சினா பொறுத்துட்டாங்கடா இந்தியால. இந்தியாவோட கையிடுவாங்க லச்சிகா. இந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டிஃபரண்ட்ல. ஒரு டிஃபரண்ட் கிடையாது. பார்பேடோஸ் will be a good batting track. மறக்க ரொம்ப நாளா பேட்டிங் ட்ராக் ஆடல. நீ பார்பேடோஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடன்னு வெச்சுக்கோ, நீ 200 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம பார்த்தோம் இங்கிலாந்தோட சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர் இன் பார்பேடோஸ் has actually been 160 சீக்கா. ப்ரொடியூசர் அது போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும். ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இன் T20 ஐஸ் 160. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. 19 times they won. Team chasing has won only 11 times. So நாளைக்கு வந்து even more so South Africa will also want to bat first. India will also want to bat first. ரெண்டு டீம்ஸ் who've done really well batting first. 100%. And South Africa பார்த்தனா இந்தியாவோட okay T20 World Cups maybe has got a better track record என்னோட ஒபினியன்ல in the T20 World Cup except the last T20 World Cup. See மச்சான், now let's விக்கெட் பத்தி பேசியிருந்தேன். நாளைக்கு விக்கெட்ல நான் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனா நான் பார்ட்மன் தான் ஆடுவேன். நான் ஷாம்சி ஆட மாட்டேன். Now let me talk the devil's advocate for both sides. See Batman has been bowling very well. His economy rate பாரு மச்சான் செமையா இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் இங்கிலாந்து அந்த ஒரு மேட்ச் தான் ஒரு ஓவர் தான் தப்பி போட்டு தப்பு பண்ணா. இந்தியாவோட பேட்மேன் தான் ஆடணும். இந்தியாவோட ஷம்சிலாம் போட்டு கைடி கொடுத்துருவாங்க. எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. யாரு ரோஹித் சர்மா அதுல இருந்து அங்க உனக்கு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் அடிப்பாங்க போட்டு. ஷம்சிக்கு கை இழுத்துப்போம். I have a different point of view சீக்கா. எனக்கு வந்து எக்கானமி ரேட் ஆஃப் பேட்மேன் பாக்குறீங்க.
ரபாடா, நாட்கியா அண்ட் யான்சன் இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபோர்த் மீடியம் பேசர் வேணா. அகேன்ஸ்ட் இந்தியா ஐ வில் டெஃபினெட்லி பிளே 2 spinners, எஸ்பெஷலி a wrist spinner. So now I will go for the நான் சொல்றேன் ஜிகா, I'll go for the wrist spinning option surely because last game நீங்க பாத்தீங்கன்னா against India wrist spinners have done well over the years. ஒரு ஆதில் ரஷீதா இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் லெக் ஸ்பின் போட்டு டீசென்ட்டா போட்டாரு. நீங்க எடுத்து பாருங்க ட்ராக் ரெக்கார்ட், wrist spinners against India have always done well on turning wickets. Yes. India chica ஒரு ஆடம் ஜாம்பா மாதிரி ஒரு bowler-ஓ டீசென்ட்டா போட்டிருக்காரு in India. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பின்னர் தான் ஆட முடியாத மாதிரி ரெண்டு நம்ம இந்தியாவோட என்னாச்சு ஆடம் ஜாம்பாக்கு இந்த வாட்டி கேஷவ் மகாராஜ் is a proper left arm spinner chica. இங்க உங்களுக்கு ஒரு கேஷவ் மகாராஜ் பத்தி நான் பேசவே கேஷவ் மகாராஜ் பத்தி பேசுறேன். ஆடம் ஜாம்பா இல்ல பாரு, நான் ரெண்டு ஸ்பின்னர் ஆடுவேன் இந்தியாவோட, அந்த தப்பு பண்ண மாட்டேன். 4 மீடியம் பேசர் ஆடி நான் 4 மீடியம் பேசர் தான் ஆடுவேன் இந்தியாவோட. நான் கேப்டனா இருந்தா பேட்ஸ்மேன் தான் ஆடுவேன். ஷம்சில வேஸ்ட். இந்தியாவோட ஆடினா தாஜ்மஹால் கூட அடிச்சாலும் அடிப்பாங்க. இது நேரா அங்க தாஜ்மஹால், குத்துப் மினார் நேரா ப்ராபபிலி வந்து இந்தியா கேட்ல வந்து உள்ளும் பாக்கல. கேட் ஆஃப் இந்தியா வந்தா கேட்வே ஆஃப் இந்தியா கூட அடிப்பாங்க. மேட்ச் வாங்கிட்டு வராரு ஜிகா. எவ்வளவு மேட்ச் வாங்கிட்டு வந்தா எனக்கு என்ன கவலை? எனக்கு அவன் எவ்வளவு மேட்ச், ஷம்சி எவ்வளவு மேட்ச் வாங்கினா எனக்கு என்ன கவலை? I'm talking if you want to play the best side, உனக்கு யாரை ஆடணும், வாட் ஆப்போசிஷன் ஆடுற, என்ன மாதிரி பேட்டிங் இருக்கு, எல்லாரும் போட்டு வாங்குவாங்க. 1 to 8 அடிப்பாங்க அவனை போட்டு, ஷம்சி எல்லாம் போட்டு. சீக்கா எங்க சீக்கா ரிஸ்ட் ஸ்பின்னர் யார் சீக்கா இந்தியால ரிஸ்ட் ஸ்பின்னர் நம்ம அவ்வளவா அடிக்கல சீக்கா. ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் என்னடா சொல்ற நீ? இப்பதான் பார்த்த ஜாம்பா போட்டு எப்படி கட்டி கொடுத்தாங்க பார்த்தல. ஜாம்பா என்னாச்சு ஆஸ்திரேலியாவோட Zampa என்னாச்சு? Zampa's done very well against India. I am a great fan of Zampa. Let me be very frank. I am a great fan of Zampa. But என்ன ஆச்சு அவன் இந்தியாவோட அன்னைக்கு அந்த ஒரு மேட்ச் அடி வாங்கினதுல நீங்க இப்படி சொல்றீங்க. ஷம்சி வந்து கன்சிஸ்டன்டா பண்ணிருக்காரு இந்த வேர்ல்ட் கப்ல. ஒரு மேட்ச் அவரும் அடி வாங்கினாரு. எல்லாரும் அடி வாங்குவாங்களே சீக்கா ஒரு மேட்ச். என்ன சீக்கா ஒரு பவுலரா இருந்து அடியே வாங்க முடியாதானே மச்சான்? நீ ஷம்சி ஆடினு வச்சுக்கோ, ரொம்ப தேங்க்ஸ். அந்த பச்சைக்கிளி அப்படியே தூக்கி போட்டு டங்கன்னு அப்படியே அனுப்பிச்சிருவோம், ஃபிளைட்ல போட்டு அனுப்பிச்சிருவோம் பச்சைக்கிளியை போட்டு. சரி நம்ம வெயிட் பண்ணி. I think they will play with Shamsi only and I will go with Shamsi. Obviously you will go with Batman. நான் இப்ப அந்த கேப்டன் அவங்க சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியாது. அவங்க கேப்டன் அவங்களோட திங்க் டேங்க் என்ன பண்ண போகுது என்னோட ஒப்பீனியன். if I was the captain I play only Batman. பேட்மேன்னா கொஞ்சம் நல்லா போடுறான், நல்ல 9 போடுறான், பேஸ் போடுறான். ஒரே ஒரு மேட்ச் தான் அந்த 20 runs. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனை எண்ட்ல கொண்டு கூடாது. You should not bowl in the what do you call it? You should finish off by 15 overs. Then he'll be a very good bowler for South Africa. If South Africa make the mistake of bringing in Shamsi, thank you very much. The cup is already on. Toss play through. நம்ம அதான் வெயிட் பண்ணி பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு. நீ பாரு நல்லா பாரு பயாஸ்கோ பார்க்க பாரு. Wrist spinner against any opposition, 100% match winners. He has been a match winner in the World Cup. He has done extraordinarily well. Shamsi versus India, 7 wickets, economy rate of 8.4, but he has done well against India. நீங்க சொல்றீங்க Shamsi has a poor record, but lot of matches played in India. சின்ன பவுண்டரிஸ் சில வாட்டி செம்ம கஷ்டம் சீக்கா. எனி பவுலர் ஐபிஎல் பார்பேடஸ் பவுண்டரிஸ் பட் ரொம்ப பெருசு. இந்தியாவோட டெஃபினெட்லி அசிஸ்டட் ஸ்பின் சீக்கா. இங்க இவ்ளோலாம் இந்தியால இவ்ளோலாம் ஸ்லோவா இருக்காது சீக்கா. நான் சொன்ன பவுண்டரி சைஸ், நீ பவுண்டரி பத்தி பேசினா விக்கெட் பத்தி பேச, நீ பவுண்டரி சைஸ் சொன்ன. பார்பேடஸ் போட்டி விக்கெட் நீங்க ஆவரேஜ் ஸ்கோரே பாருங்க 160 தான் அந்த பார்பேடஸ். யாரா இல்ல நான் விக்கெட் டர்னிங் விக்கெட் ஃபில்டர் ஆஃப் விக்கெட்டால இருக்காது. தே வில் பி பாப் டாஸ் பஸ் எண்ட் ஆஃப் தி அனி. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஒரே இன்னொரு ப்ராப்ளம் என்ன, சவுத் நீ பச்சைக்கிளி நடிச்சுக்கிறியே, உன் பச்சைக்கிளி பேட்டிங் பார்த்தனா யார் அவனுக்கு கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்கான்? ஒரு பேட்ஸ்மேன் சொல்ல முடியுமா இவன் கன்சிஸ்டன்டா அடிச்சு நல்லா ஆடி இருக்கான்னு? குவிண்டன் டிகாக் 2 இன்னிங்ஸ் தான் அடிச்சிருக்கான் இந்த என்டையர் ஹோல் டோர்னமெண்ட்ல. கிளாசன் ப்ளோ கால் 2 மேட்ச் அடிச்சிருக்கான். ஆக்ரம் தன்வாரின்னு இருக்கான். ஒரு 40 ரன் சொந்த டீமோட அடிச்சான் 40 ரன். அங்க பார்த்தா ஸ்டப்ஸ் தான் ஆயிட்டு இருக்கான். ஸ்டப்பாவே இல்ல, அவன் ஸ்டப் ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு பேட்டிங்கு? அந்த ரீசா ஹெண்ட்ரிக்ஸுக்கு பேட்ல பாலே பட மாட்டேன் ரீசா ஹெண்ட்ரிக்ஸுக்கு. என்ன அவங்க பேட்டிங் நீ பாரு, அவங்க பாருங்க ஸ்கோர்ஸ் பாரு. டெஃபினெட்லி their batting contribution நீங்க பாத்தீங்கன்னா nothing extraordinary, but உங்களோட ஓன் பாயிண்ட்ல they've all contributed 20-25 runs every game. They found ways to win matches. அவங்க batting has not been a strength for them. அது டெஃபினட்டா I'll agree with you. அதுல டவுட்டே கிடையாது. அவங்களோட பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா hasn't clicked well, but in their defense
they have also played on tough conditions. அவங்க மேட்சஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா they have played on matches, I think more than 6 matches out of their 8 matches or 5 matches out of their 8 matches were scores below 115. So they have also played on tough wickets. அதுதான் என்னோட ஃபீல். நான் ஒத்துக்கிறேன், பட் தட் பாயிண்ட் இஸ் நம்ம வந்து ரொம்ப the class and greatest player of Spain, big six hitter அப்படி இப்படின்றாங்க. பார்க்கலாம் மண்டு போடுவான் நம்ம ஆள் வந்து குல்தீப் யாதவ் 2 ஓவர் போடுவான், பேக் ஃபுட்ல போய் 2 6 அடிப்பான் ஸ்ட்ரைட்ல, ஒரு லாங் ஆப்ல 2-3 அடிப்பான், 3ஆவது பால் டிங்னு போறது பார் கிளாஸ் இருக்கு நாளைக்கு. அதான் ஆக போகுது கிளாஸ், அதே மாதிரி தான் பண்ணுவான், போடு டிங்னு போகும் கிளாஸ் இருக்கு. அதான் ஆக போகுது கிளாஸ் பண்ணி. இந்தியன் bowling இந்த bowling சூப்பரா இருந்திருக்கு சீக்கா. ஹர்ஷீப், பும்ரா, குல்தீப், அக்சர், two of the best bowling attacks in the World Cup actually. நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா பெஸ்ட் bowling attack தான், most balanced and best bowling attack வேற, most balanced and very very formidable bowling attack இந்தியா தான். யாருக்கு இந்த மாதிரி வெரைட்டி இருக்கு உனக்கு? நீ என்ன மாதிரி ஒரு சைடுல பூம்ரான்ற, ஒரு சைடுல ஹர்ஷீப் லெஃப்ட் மீடியம் பேசர். South Africa have that equal attack chika in the World Cup. No. South Africa's got good, they got Nokia is very good, Rabada is very good, Jansen sometimes good, sometimes not good. யானுக்குலாம் எப்படின்னா, யானுக்கு பால் திடீர்னு வைடு போட ஆரம்பிச்சா போடுனே இருப்பான் வைடு. Isn't that an equal comparison to Arshdeep actually? நீங்க பாத்தீங்கன்னா Jansen and Arshdeep in the World Cup la Arshdeep has been fantastic. Ana let me also say this World Cup Arshdeep has been sensational. adula vandu doubt e kedaiyadhu. But Arshdeep in the consistency la right now you can say he's better than Jansen. But Marco Jansen last match coming back to form was a big thing for him. So avarku vandu Janu coming back to form was a good thing for South Africa. I'm not saying no. But Janu can be a leaker of runs also. Let's put that. அவன் நிறைய runs leak பண்ண முடியும் அவனால. மறக்காத மச்சான். And மறக்காத நோக்கியா போட்டு இந்தியா நொறுக்குனாங்க IPL. But of course, he is bowling brilliantly. He's a different level of bowling போடுறாங்க இங்க இந்த World Cupல. Rabada is as usual consistent. So now one more bowler இதுதான் நான் என்ன Rabada யானுவும் சரியா போடல, வேற என்ன மாட்டானா, Batman is only follow. Batman நல்ல 9 போடுறான். He's got that extra pace, extra zip which against India will be useful for them. That is what I am trying to say. வந்து கொஞ்சம் டர்ன் இருந்திருந்தா நீங்க ஒரு ஸ்பின் மார்க்கர் மாடிட்டு போ ஒரு மேட்ச் மார்க்கர் 12 ஓவர் ஸ்பின் போட்டாங்களே. அதுக்கு நான் ஷம்ஜி தான் ஆடுவேன் சீக்கா. 100% நான் ஷம்ஜி ஆடுவேன். பண்ணு மச்சான், நீ உன் கேப்டன்சி நீ பண்ணல, ஏன் கேப்டன்சி நான் பண்ற மச்சான். You do your captaincy, I do my captaincy. அவங்க தான் எடுக்க போறாங்க and I think it is going to be Shamsi only to play. I don't see South Africa changing. Semi finals ல மாத்துவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் அதான் மாத்துவேன்பா, நான் தில்லி துடுன்னு மாத்துவேன். மாத்த மாட்டேங்க சீக்கா. நீங்களே கேப்டனா இருந்தீங்கன்னா நீங்களே மாத்த மாட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. There's no rule, there's no hard and fast rule. இவன் தான் ஆடணும்ல. Winning combination is one thing. இப்ப நாளைக்கு வந்து okay, let me ask you a question. What with that combination against Afghanistan chika? Afghanistan, okay fine, they won against that, but you're playing against India. Is also with that combination a must win game. 2 must win games they've gone with this combination and it is worked for them. They played on ranked turners those matches. Babida is not going to be a ranked turner. It will help. Ranked turner chika. And the West Indies game la wasn't a ranked turner. Afghanistan game their fast bowlers just ripped through. So அந்த மாதிரி விக்கெட் உனக்கு பாபிடாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. மொழன்னு இருக்கும் விக்கெட். பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் அந்த மாதிரி இருக்கும் விக்கெட். டேபிள் மாதிரி இருக்கும் இங்க. மொழன்னு இருக்கும் பால் ரிங்குன்னு வரும் போட்டு ரோஹித் சர்மா அப்படின்னுவான் கவர்ஸ் மேல 6, இப்படின்னுவான் மிட் ஹிட்ல 6, அப்படின்னுவான் ஃபிளிக் பொஷாட்ல போல இப்படின்னா 6. அதே பாயிண்ட்ல அந்த மாதிரி விக்கெட் இருக்கும்போது உங்களுக்கு பாட்மன் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லாட்டி ஷம்ஜி ப்ரிஃபர்? ஏன்னா பாட்மன் போடும்போது இவங்க அதே மாதிரி தானே. பாட்மன் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ் பேஸ். 135 தான் போடுவார். 135 to 140. அவர் டெத் லீக் ரன்ஸ். So Shamsi at least is a wicket taking option. Okay fine, நீ ஷம்சி ஆடிக்கோ, நான் பாட்மன் ஆடிக்கிறேன். If at all நான் இது கேடு. But still India is a far superior side, dear viewers. Dear viewers, சிக்கிசிக்கா viewers மறக்காதீங்க. நம்மளுக்கு பேட்டிங் பவர் ஹவுஸ் நம்மளுது மாதிரி பேட்டிங் பவர் ஹவுஸ்ல அவங்க பயந்துன்னே வருவாங்க உள்ள வச்சு. இந்த பூம்ரா பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. Quinton de Kock, when the ball leaves him, he's been in trouble. மறக்காத. அது ரெண்டு பேருக்கு நல்லா போடுறாங்க. யாரு? ஹர்ஷ்தீப் நல்லா போடுறான், பால் லிவிங் இன் தி லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் பூம்ராவும் போடுவான். சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் நீ இவன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, குவிண்டன் டி காக் எடுத்துன்னு வச்சுக்கோ, அவங்க அப்படியே போட்டலாம். அவங்க they're too dependent on Quinton de Kock start. South India oda batting and பாத்தீங்களா? Let's talk about India now chika. Obviously they have been outstanding.
ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் சூப்பரா ஆடி இருக்காங்க. ரிஷப் பண்ட் has really played well. ஹர்திக் பாண்டியா எப்பெல்லாம் உள்ள வந்திருக்காரோ நல்லா ஆடி இருக்காரு. பட் சிவம் டூபேல இருந்து யூ கேன் ஸ்டார்ட் சீயிங் தி ப்ராப்ளம். நிறைய பேட்டிங் வரல. அக்சர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜாக்கு ரவீந்திர ஜடேஜா பட் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். டெஃபினெட்லி better team in form when it comes to batting. 100% Chika. India is played better batting throughout the tournament than probably most of the teams. And is one advantage India now, even if they lose Rohit Sharma and Virat Kohli, which they have had has happened in the West Indies வந்த அப்புறம் கூட இது சூப்பர் ஹிட்ஸ்ல that batting is somehow clicked. யாரோ ஒருத்தன் அடிக்கிறான் மச்சான். இது சூரியகுமார் யாதவ் வந்து 50 அடிக்கிறான், 50 அடிக்கிறான், இல்லன்னா வந்து இவன் ஒரு 50 அடிக்கிறான். யாரு ஹார்திக் பாண்டியா 50 அடிக்கிறான், ரிஷப் பண்ட் ஒரு 25 35 அடிக்கிறான். நம்ம சொன்ன இந்த டப்பு டிப்பு டப்பு டிப்பு டிப்பு டப்பு டிப்பு பேட்டிங் டப்பு 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 25 35 டப்பு டப்பா 25 35 25 டப்பு டப்பா. So that just what happens is it rattles the opposition. The opposition என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பிளான் பண்ணி பண்ண முடியல அவங்களால. என்ன பிளானிங் பண்ணுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா? அன்லஸ் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இத மாதிரி ஒரே சான்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரே சான்ஸ் தான். நீ டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணி ஒரு 185 190 அடிச்சாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்லி சான்ஸ். If they win the toss and score about 190, anything less than 170. I agree with you. Otherwise they have no chance. I think that's what they look to do. Toss will be a big factor. ரெண்டு டீமும் both the teams will want to bat first ன்னு எனக்கு தோணுது. South Africa especially will want to bat first, and if they bat first they'll probably want to put 180 plus. அவங்க 180 plus போட்டாங்கன்னா India is definitely going to be under pressure. And இது சொல்லிருச்சிக்கா see, I predicted South Africa to win, but if India are going to win this game, Virat Kohli will have to score. அவர் அடிச்சார்னா இந்தியா இந்த கேம் வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. See, Virat Kohli, என்னோட ஒப்பீனியன்ல yes, Virat Kohli என்ன பண்ண அவன் நார்மல் கேம் தான் ஆடணும். இந்த ஏறி அடிக்கிட்டு வர but he should not try to go for the rush. I mean we are only assuming that he's going for the run rate concept. வேணாம் அவன் ஆட்டம் throughout the 20 overs ஆட்டம். அவன் ஒரு ரன் நின்ட்டான்னு வச்சுக்கோ, might never போட்டு கைட்டு கொடுத்துருவான் எல்லாரையும் போட்டு. So I think definitely yes, he would have not got going, fair enough. But it's a final வரைச்சு அவன் பெரிய பிளேயர், அவன் big player, he's a big match player, so he knows how to come out of these situations. So that is okay. நீ பார்த்தனா அவன் வந்து இதெல்லாம் ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம், fine, but நீங்க மறக்காதீங்க his playoff stats actually நீங்க பாத்தீங்கன்னா has been phenomenal. அதான் சொல்றானே, அவன் நின்னானா ஒரு ரெண்டு போறோம், அவன் நின்னானா போறோம். அந்த சைடுல ரோஹித் சர்மா அடிக்கலாம், அந்த சைடுல ரிஷப் பந்த் அடிக்கலாம், அந்த சைடுல சூரியகுமார் யாதவ் அடிக்கலாம், ஹர்திக் பாண்டியா அடிக்கலாம். உனக்கு இதுக்கு மேல ஒரு பேட்டிங்ல all yes one rock மாதிரி one side விராட் கோலி நான் மச்சான் I will just hang on one day, you guys go for it. அப்படி பண்ணாங்கன்னா செம பிளானா இருக்கும் நாளைக்கு, அதுவும் செம பிளானா இருக்கும். பட் இது என்ன பண்ண போறாங்கன்னா சிவம் தூபே வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. 11 சும்மா வச்சு போறாங்களா? புரியலையே, இந்த டைம்ல எப்படி மாத்த முடியும்? நீங்க யார மாத்துவீங்க இந்த டைம்ல? அவன சும்மா 11th பிளேயர் சும்மா போட போறாங்க அவன் பேரு. ஃபுல்லா இல்ல சிக்கா, அவரும் ரெண்டு மேட்ச் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரே சிக்கா. அந்த USA மேட்ச்லாம் கொஞ்சம் டீசென்ட்டா ஆடினாரு. லாஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆல்சோ he had a decent run. லாஸ்ட் கேம் அடிக்கல, பட் சிவம் டூபே is definitely struggled. அதுல டவுட்டே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட் 100லயே ஏதோ இருக்குடா. நீ என்னடா நீ பேசுற? நீ what are you talking? என்னடா பேசுற நீ? சிவம் டூபே இருக்க கூடாதுன்னு நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இது கூட அதுக்கு நீ சஞ்சு சாம்சனை கொண்டு வா. அதுக்கு சஞ்சு சாம்சன் ஆடுறேன். நீங்க இப்போ சஞ்சு சாம்சன் கொண்டு வாங்கன்றீங்க. நான் இப்போ கூட சொல்றேன், ஜெய்ஸ்வால் வச்சிட்டு நீங்க ஓபன் பண்ணி விராட் கோலி 3 ஆடுங்க, ரிஷப் பண்ட் 5 ஆடட்டும், இன்னும் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. பட் they won't do it now. It's impossible for them to do it now. So பட் சிவம் டூபே 11ல ஆடவே கூடாது அவங்களுக்கு. அவனுக்கு காட்டா எஸ் கேஷவ் மகாராஜ் வச்சிருக்கேன் அப்படின்னுவாங்க. கேஷவ் மகாராஜ் அடின்னுவாங்க. நாளைக்கு ஆடுறாங்களே சிக்கா, ஷம்சி ஷூரா ஆடுவார் சிக்கா. So ஷம்சி கேஷவ் மகாராஜ் ஷம்சில வந்தா வச்சுக்கோ, சிவம் தூபே எங்க மாட்டிப்பா. நிஜமாவே மாட்டிக்கிச்சு சிவம் தூபேக்கு. நேரா சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பிட் ஸ்டாப் வந்து கேப் டவுன், செகண்ட் பிட் ஸ்டாப் கேட்வே ஆஃப் இந்தியா, தேர்ட் பிட் ஸ்டாப் வந்து உனக்கு தாஜ்மஹால். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதனாலதான் வந்து ஒரு T20ல வந்து இப்போ இன்னி தேதிக்கு மேட்ச் நிறைய பேசுறாங்களே, நம்ம பேசுவோம் அந்த மேட்சப்ஸ் பத்தி. வாட் த மேட்சப்ஸ் இஸ் கோயிங் டு பி ரபாடா அகைன்ஸ்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா is definitely a matchup. ஏன்னா நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா both ரோஹித் சர்மா and விராட் கோலி have gotten out to Rabada quite a few times அவங்களோட பாஸ்ட்ல. So Rabada versus India, he's got a very good record.
So Rabada will probably look to strike against Virat Kohli and Rohit Sharma. Obviously, left-arm seamer Marco Jansen தான் ஆரம்பிப்பாரு. Andrik Nokia in the middle. He will be probably trying to take on அந்த சூரியகுமார் யாதவோ இப்போ சிவம் டூபே நடுவில் வந்தார்னா அவருக்கு வந்து அந்த முதுகுல வந்து போடுறதுக்கு ரிஷப் பண்ட் he is going to be a very key in தோணுது சீக்கா. ஏன்னா ஒரு கேஷவ் மகாராஜ் மாதிரி ஒரு bowler வந்து நீங்க tackle பண்ணனும்னா you probably need a left hander like ரிஷப் பண்ட் at number 3. Of course டூபே வந்து at number 5 வர போறாரு. பட் கேஷவ் மகாராஜுக்கு வந்து பண்ட் and டூபே are going to be the match up னு எனக்கு தோணுது. அது ஒருத்தர் see I don't know about Dubey but Rishabh Pant should come to good tomorrow. ஏன்னா Rishabh Pant மட்டும் அடிக்க ஆரம்பிச்சாரு. One thing advantage Rishabh Pant என்ன he has played Nokia lots in the nets. So he will know what Nokia is bowling. Let's be very clear. So he knows the things of Nokia. அது வேற விஷயம். At least he's got used to Nokia in the nets. அவங்க டீம் ஆனாலும் தெரியும். I'm not saying Nokia is a different Nokia from IPL. I'm not saying that Nani. At least அந்த ஃபீல்ட் இருந்திருக்கும். ஃபீல் குட் ஃபேக்டர் ஓகே Nokia ஆடிட்டம்பா அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அதுக்கு சொல்ல வரேன் நான் Nokia. The point ரிஷப் பந்த் அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க அவன் he will play all kinds of shot. கச்சாமுச்சா அடிப்பான். The bowlers will hit them out of the line. I mean, hit them out of the attack completely. They'll lose the line and length completely. That is the advantage. அதுதான் ரிஷப் பண்ட் என்ன மாதிரி எங்க ஷாட் அடிக்க போனா தெரியல திடீர்னு ரிவர்ஸ் ஸ்வீப் படிச்சு தேர்ட் ஒன் 6 அடிப்பான் திடீர்னு பார்த்து படுத்துட்டு இங்க ஸ்கொயர் மேல 6 அடிப்பான் திடீர்னு டங்கு ஸ்ட்ரைட் 6 அடிப்பான். So the point is the bowlers don't know. See, the bowlers don't have batsmen ஒரு பேட்ஸ்மேனோட என்ன மாதிரி approach. ரிஷப் பந்த் they don't know what he is going to do next. That's the whole problem with that Rishabh Pant. That is the great thing. That's why I call him a maverick. He can do anything at any time. அவன் வந்து he'll rise like a phoenix also. திடீர்னு இப்படி இருப்பான் புஷ்னு மேல போடுவான். That is what Rishabh Pant. That is the advantage Rishabh Pant has. Who will be the key players for India and South Africa? We'll definitely talk about the key players. From South Africa's point of view, bowling point of view, சீகா நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட கீயே ஷம்சின்னு எனக்கு தோணுது சீகா. If South Africa இது ஜஸ்ட் என்னோட இது if South Africa are going to win this match, Shamsi will probably bowl a brilliant spell. 4 overs or 24 to 30 runs, two crucial wickets எடுப்பாருன்னு தோணுது if South Africa are going to win this match. Shamsi in T20 World Cups 11 matches 23 wickets சம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதுல டவுட்டே கிடையாது. இந்த ரெக்கார்ட்ல it doesn't matter at all. Numbers don't matter for me any. These are all false numbers. Nepal, Gipal numbers that வேலைக்கு ஆகாது. Even against good teams he's taken wickets chika. I'm saying these numbers reflect of Nepal type of matches which I will not take into account at all. Let me be very frank. Those matches are not, though he won the match for them, which is amazing. I won't take these numbers. Stats and statistics, viewers, please don't trust statistics. Stats give you only an overall picture. They don't give you what is the situation coming about, in the situation, in the batsman. For example, Hardik Pandya's knock of 23 award against England. That is very crucial now. If you go by stats, hey, only 23, you will think. That is not the point. At what stage, when did this Hardik Pandya get this 23 runs? That is important. When do you get the wickets? That is important. I agree with you, Chika, but Shamsi என்னன்னா against எல்லா டீமும் நல்லா பண்ணிருக்காரு Chika அவரு. அந்த World Cup record இது பாத்தீங்கன்னா he's a weapon. For South Africa, he's definitely a weapon. Anyway, let's not get out of Shamsi. If Shamsi plays, Jaladi Jilka happy, jingi jaka, jingli jaka, jing. Hey, but I'll start dancing. There's a dance called. South Africa key வந்து நாளைக்கு Hendrik Klaasen and Shamsi. இவங்க ரெண்டு பேரும். I'll be very frank. If South Africa has to do well tomorrow, if they have to give India a fight, because we know about India's strengths, we've spoken enough about everything India's strengths. Let's be very honest. Rohit Sharma is a terrific form, and the batsman we have spoken about. Hardik Pandya has spoken. Everybody, number of Indian batting, Indian strength. We all know Indian strength. Everybody knows it. Now, how will South Africa make a fight out of this match? Is what we are thinking now. Will it be an interesting final or a one-sided semi-final like England? அதுதான் நான் பாக்குறேன். Pachakali dead or Pachakali has something to fly. I want to know whether Pachakali have wings. I want to see whether the green parrot of yours have some wings to fly. Do you have any wings to fly? Do you think of any wings? We'll know in exactly about 24 hours time whether they have the wings to fly. I'm talking now. Do you think they have any wings to fly? 100% Chika. நீங்க நினைக்கிற மாதிரி என்ன Chika? They have also not lost even. You tell me. Good. You tell me now from South Africa's point of view, since you are supporting South Africa so much. I'm not supporting South Africa. Please don't get this wrong. I am supporting India.
I am maintaining the fact that South Africa is going to win. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல அது predict பண்ணிட்டேன். No, I that will is not okay, back Ani. down on those I'm not words. saying support, Ani. I know, Ani, you are talking from a cricketing angle. You are talking. I'm not saying. Obviously, you are an Indian. You will only support India, da. That's very விஷயம். I'm not talking about that. Since you are saying that the Pachakali is going to fly tomorrow, the green is going to fly tomorrow, you tell me how will they? Who is going to help them fly? Now tell me 3 players who can help them fly. You need at least 3 perform. Ani, okay. You need 4 players to perform, Ani. Whether batting, bowling, batting. 4. You can't just win with 2 அதெல்லாம் players. ஓகே சீக்கா. நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நானே சொல்றேன் உங்களுக்கு பதில். ஓகே, நீங்க வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வின் பண்ண போறாங்க, யார் இது பண்ண போறாங்கன்னா சிம்பிள். They have to win the toss first. They have to put up a total of above 170. 170 plus ஏதாவது அடிச்சாங்கன்னா they with their bowling attack they will definitely give them a fighting chance. Anything below 160 அடிச்சிட்டாங்கன்னா then I feel India have the upper edge. They will surely chase it down. அதே மாதிரி இந்தியா பேட்டிங் ஆட விட்டாங்கன்னா South Africa have to get India within 150. அந்த 150 குள்ள வச்சாங்கன்னா they have a chance to chase it down. Anything above 150 if India score, India's bowling attack has also been sensational in the World Cup. They have all the ability to fight it out. இப்போ in South Africa's point of view, they will depend on their bowling. ஆனா அவங்களோட பேட்டிங்ல ஃபயர் பவர் இருக்கு, இல்லாதது மாதிரி இல்ல. They have the fire power. நீங்க இப்படி கேட்கலாம். ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ச்ல நீங்களே பார்த்திருக்கீங்க, நீங்க நிறைய இருந்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ச்ல, எஸ்பெஷலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட். From a little bit of IPL cricketல நான் பார்த்தது, all it takes is just 2 people to stand up or even 1 person. ஒரு 2012 IPL ஃபைனல்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா மன்விந்தர் பிஸ்லா அடிச்சது. அந்த மாதிரி இந்த ஃபைனல்ல they will be hoping யாராவது குவிண்டன் டிகாக்கோ இல்லாட்டி ரீசா ஹென்ட்ரிக்ஸோ இல்லாட்டி ஹென்ட்ரிக் கிளாசனோ இல்லாட்டி மாக்ரமோ யாருக்காவது ஒருத்தருக்கு மாட்டிக்கிச்சுனா, ஈவன் மில்லர் for that matter, Miller is going to be a big key in the match. ஏன்னா he is their better player of spin is Miller. அவங்களுக்கு மில்லர் அண்ட் கிளாசன் are their 2 best players of spinners. so அவங்க ரெண்டு பேர் யாருக்காவது ஒருத்தருக்கு மாட்டிக்கிச்சுனா, ஒரு குவிக் ஃபயர் 50 அடிக்கிறாங்க யாராவது 50 or 25 balls, then that takes the game away. Suddenly India is under pressure. Let's also be honest, the mentality comes in, Lachika. South Africa have never been to a final. Never ever been to a final. So அவங்களுக்கும் இந்த வந்து நம்ம எப்படி ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு இமோஷனலா இந்தியா should win it for them அந்த மாதிரி நம்ம பேசுறோமோ, சவுத் ஆப்பிரிக்கா will be like, let's win it for our nation. 32 years ஆயிருக்கு நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து. அவங்களுக்கு all the pressure, all that emotions will be weighing on their head too. So you have to take that game also into account. I just I'm answering your question on your behalf. Now let me talk on that. First toss a big factor. 170 and all is not enough. 185, 190 India were against it. Now, if India bats first, they will not score more than 140 chasing. Let me put it there. They can't 160, 150 and all India chased it. 160 and all India just chase it out easily. Even if they bat first, if they bat first, if the target is only around 150, India will chase it. So if they bat first, they have to score 190. Now, who can help them score 190? What? குவிண்டன் டிகாக் அப்படின்னா மினிமம் ஒரு 50 அடிக்கணும். ரீசா ஹென்ட்ரிக்ஸ்னா ரன் அடிக்க மாட்டான், அவன் தருமாறான், தத்திக்கு தான். மர்க்கரம் தான், மர்க்கரம்லாம் ரன்னே வராது. அதே அதர் பிளேயர்ஸ் கிளாசன், மில்லர், maybe snubs become stubs. Then they have a chance of reaching 140, 170, 180. If they don't score, toss is going to be a crucial factor. எனக்கு என்னன்னா, the best joke என்ன, ரோஹித் சர்மா has lost the last 2 tosses. Australia he lost the toss, England he lost the toss. So finals அவன் டாஸ் வின் பண்ணிடுவான் தோணுது ரோஹித் சர்மா. பட் நம்மளுக்கான பூம்ரா தான் மோஸ்ட் கீ. In all honesty, Bumrah effect was going to be key. In all honesty, India is a better side, Chika. Adala doubt கிடையாது. 100% far superior. Adala doubt கிடையாது. But this is the question I want to ask you, Chika. This in the team or the core has been part of the last or 10 years of that and the ICC trophy win பண்ணாம இருக்கிறதுக்கு. How much pressure will that weigh on them? இதே we were very similar 2023 World Cup finalல we stormed through. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா every one of us predicted, in fact 99.9% of the world predicted India will beat Australia comfortably in the final. Similarly இதே மாதிரி டைம்ல தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. 99% எல்லாரும் அதான் சொல்றாங்க, இந்தியா will comfortably beat South Africa ன்னு, டவுட்டே கிடையாதுன்னு. பட் தட் பிரஷர், அந்த டேக் இருந்திருக்கு. நம்ம இந்த ஃபைனல்ஸ்ல முன்னாடி இருக்கோம், இந்த 2014 ஃபைனல், 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல், 2002 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், அண்ட் அஃப்கோர்ஸ்
last World Cup final. We have lost a few finals. Will that pressure weigh on them? I don't think so, Ani. I think now Rohit Sharma's got used to it, Ani. I can make out. For last match, நீ பார்த்தனா post match celebration celebrateலாம் பண்ணல. அவன் போய் உட்கார்ந்து he was just calming himself down. I think here is where Rohit Sharma's calmness is going to help India. His calming effect is going to be there. Maybe the 2020 World Cup, now yes, they were too anxious to win it. Match was happening in India, and everybody here, they were just storming through everywhere. All match put பொசிக்கிங் ஆப்பன semi finals, first match ல end வரைக்கும் போட்டு எல்லாரும் போட்டு நாஸ்தி பண்ணினாங்க. நாஸ்தினா பயங்கர பரம நாஸ்தி. அந்த மாதிரி போட்டு பொட்டல பண்ணாங்க. பட் ஃபைனல்ஸ் வந்தோடனே சடன்லி என்ன ஆயிடுது? ஓ, we are playing in front of Ahmedabad. இந்த மேட்ச் வின் பண்ணா எங்க போயிடுவோம் நம்ம அப்படின்னு ஒரு இது. Now the good thing for India, they are not playing in India, which is biggest advantage. They are not playing in India. They are not playing the subcontinent. Biggest advantage. Number 2, they are playing in West Indies, where the conditions are ideal for Indian kind of bowling. Ideal for Indian kind of bowling. So that is the advantage number 2. Advantage number 3. Bumrah is in probably அவன் அந்த மாதிரி பூம்ரா மாதிரி bowler யாருமே இந்த மாதிரி உலகத்தை போய் பறக்கவும் மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் bowling போடுறது. I don't think anybody will be in the future Bumrah இருக்க வேண்டாம். Past இந்த மாதிரி Bumrah இருந்தது கிடையாது. In talking about the 2020 format especially, in all formats. So அந்த Bumrah ஒரு huge factor. அவங்களுக்கு அப்படின்னா Bumrah மாதிரி ஒரு bowler சொல்ல அவங்களுக்கு இருக்காங்களா? கிடையாது. Number 1. And the common and India, one good thing is they are not dependent on one single individual. The team is playing collectively. They are saying, "Macha, put all in a the same thing, no, Chika. They are not dependent on one individual to win any of the matches. So South Africa, even more so, have not dependent on anyone. அவங்க என்னன்னா டீமா நல்லா ஆடி இருக்காங்க. நீ இந்த மேட்ச் அடிக்கிறியா? ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு மில்லர் ஒரு 40 அடிச்சு கொடுப்பாரு. நெக்ஸ்ட் மேட்ச் கிளாசன் ஒரு 47 ஒரு 50 அடிச்சு கொடுத்தாரு. ஒரு மேட்ச் மாக்கரம் அடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி குவிண்டன் டிகாக் கரெக்ட் டைம்ல லாஸ்ட் 2 மேட்ச் ஃபார்முக்கு வந்தாரு. So their batting also is not dependent on anyone. The only problem is there is nobody who is like a Rohit Sharma or Surya Kumar Yadav தனியா தூக்கின் போற மாதிரி இன்னும் ஆடல. But correct. They don't have a batsman who can take the match away from you. They don't have a batsman who can take the match away from you. They do have the players to do that. That is where I refuse. But they have not done it. They have not done it. They haven't done it, but they can do it. ஒரு கிளாசன் நம்ம பார்த்து பண்ணிருக்கோம். கிளாசன் and விராட் கோலி நாளைக்கு ஒரு சூப்பர் பேட்டில் கரெக்டா போட்டாரு ப்ரொடியூசர். 2 of the heavy weights, Chika. South Africa இந்த டோர்னமெண்ட் முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் would have been the most feared in பேசியிருந்தோம் நம்ம. விராட் கோலி is probably the best in பேசியிருந்தோம். 2 of them have not lit up the World Cup. So tomorrow can be a battle between Klaasen and Virat Kohli ன்னு எனக்கு தோணுது. அதுக்கு சொன்ன good point. It could be that இவங்க ரெண்டு பேர்ல யார் பெருசா போறாங்க. Okay, let's put it this way. Between Virat Kohli and Klaasen, whoever is going to really fire, they'll win. But advantage India has is, இப்ப நம்ம டீமை எல்லாம் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம பழிச்சிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா இல்ல. திருப்பி அதே நேம்ஸ் தான் வருது. அதே குவிண்டன் டிகாக், மாக்ரம் தலைவிட்டு இருக்கான். மாக்ரம் தொசுக்கு ஃபைன். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் மகா தொசுக்கல். கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒரு டீம் ஃபைனலுக்கு வந்தது. நீங்க பேசுறது என்னன்னா ஒரு டீமும் கிரிக்கெட்டே ஆட வராம இந்தியா மட்டும் தான் பயங்கரமா பண்ற மாதிரியே பேசுறீங்களே சிக்கா. ஹவுஸ் இஸ் ஈவன் ஃபேர் ஃபார் தி அதர் டீம்? அனி அப்படினா சொல்ல நீ அனி ஆஸ்திரேலியா மேட்ச் என்ன சொன்ன? அவங்க டாஸ்ல உத வாங்கிட்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா. இல்ல ஆஸ்திரேலியா மேட்ச் நீங்க ஆஸ்திரேலியா ஒரு பேட் டீம் நீங்க, இங்கிலாந்தும் பேட் டீம் நீங்க. இப்போ என்னால அத பத்தி பேசவே முடியாது. ஏன்னா ரெண்டு டீமும் பொசிக்கிட்டாங்க. பட் சொல்றேன் மச்சான், நாளைக்கு போட்டலாம். நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிகர் போட்டலாம். ஃபைனல் தான். ஏதாவது ஃபைனல் போட்டல டப்பா வச்சிருக்க பாருங்க. இந்த டப்பா அமைச்சு போட்டல. இது ஹார்ட் போர்ட் டப்பா. இது அது மீதுல பேப்பர் போட்டலாம். இது ஹார்ட் போர்ட் டப்பா அமைச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் போடல. அங்கே எல்லா ஊருக்கு போடல. நிறைய ஊருக்கு அனுப்பணும். ஏன்னா இந்தியாவுக்கும் வரணும் அந்த போட்டலாம். எனக்கு நம்ம ஊருக்காக அனுப்புவோம். அங்க மாதிரி அனுப்புவோம். Okay, anyway, final predictions. Obviously, you've gone for India. I'll still stick with South Africa. At the beginning of the tournament, I'm not going to move away from it. But I want India to win. No matter what happens, I want India to win. Adula doubt கிடையாது. நீ prediction करना नहीं. 75-25 for India. 75-25 India. 25 ஏன் குடுங்க? By any chance அவங்க டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணி by any chance அவங்க 180 அடிச்சாங்கன்னா then South Africa has a chance. அவங்க டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணி 140 150 அடிச்சாங்கன்னா அது போட்டலாம் தான். அது போட்டல பண்ணி போடுவோம். நம்ம இந்தியா போட்டு ஸ்டார்ட் கொடுத்து போடுவாங்க நம்ம பசங்க. மச்சான், எனக்கு இன்னைக்கு கேட்டல ஒரு क्वेश्चन. ரோஹித் சர்மா has experienced that
என்னடா அது விட்டுட்டமே லாஸ்ட் மினிட்ல. If you see, and the effect of Rohit Sharma will be seen tomorrow. He will be a different Rohit Sharma. The Indian team will be a different team. They'll start enjoying the practice. They will not be under pressure. The pressure actually is on South Africa. The first time ever coming to any final. ஐயோ வந்துட்டோம், லெட்ஸ் வின் தி கப். ஐயோ வந்துட்டோம், லெட்ஸ் வின் தி கப். ஐயோ வந்துட்டோம், லெட்ஸ் வின் தி கப். அதே மாதிரி ஆடி பேண்ட் ஆட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. வருது கிடையாது. வேற இந்தியாக்கு அந்த ஆங்ஸைட்டி கிடையாது. The anxiety is only for South Africa. India கூட வேர்ல்ட் கப் வின் பண்ணியாச்சு. That I won't agree with you, Chika. I think India also has a little. Sure, See, everybody will have anxiety. Every team will have anxiety for playing the final, Ani. But who will be more anxious, Ani? Correct, Ani, சொல்லு எனக்கு. I think India will be more anxious, Chika. No, South Africa will be more anxious. I'll tell you why. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்னு இருக்குல்ல Chika. நீங்க டோர்னமெண்ட் பிஃபோர்ல இருந்து லாஸ்ட் டோர்னமெண்ட்ல இருந்து ஏன் இன்ஃபேக்ட் the last 10 years the expectation of 1 billion people and 1.5 billion people every tournament that you go into, sometimes it's very unfair on the Indian players. ஏன்னா every tournament you go into, you are put under tremendous pressure to win. We are only talking about winning, and that is one of the reasons why I respect Australia so much. ஏன்னா இவ்ளோ கன்சிஸ்டன்டா பண்றதுக்கு வந்து they've done it. But அது பண்ணாத போது it's not like we haven't played good cricket. We have played tremendous cricket through the World Cups. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 2016 T20 World Cup எடுத்துக்கோங்க, 2017 Champions Trophy எடுத்துக்கோங்க, 2019 World Cup unlucky and the semi-finals it moved the next day, 2023 World Cup. We have played tremendous cricket, but because we didn't win, நம்மளே நிறைய பேர் வந்து they have put down they have stood on the players saying இல்ல நீங்க win பண்ணலன்னு. So the matter of winning always comes in, Chika. So I feel the expectation of India is far higher than South Africa. That is okay. Nobody would have given South Africa the chance to win the World Cup in the beginning. India were outright favorites. Fair enough, your point is right. But my opinion, the team will be under more pressure South Africa for me and not India. That is my final take. And India winning 75-25. That's my final take. Dear viewers, I'm getting the potlam ready. Let us send it to Aniruddha tomorrow and then to all the cities. I'll be very happy if India wins. நீங்க வேற, நான் எல்லாருக்கும் happiness, Chika. Cricket community will grow so much in India. யோசிச்சு பாருங்க, if we win another T20. Remember what happened the last time India won the T20 World Cup? IPL in ஒரு tournament வந்தது, அதுக்கப்புறம் it just boomed and it changed the entire economics of cricket. So if India win another T20 World Cup, who knows what level cricket can be taken to? That is definitely so good I point, want good point, Ani. Good point, Ani. Dear viewers, பாடிங்க கேம்ப் ஆனா நம்ம கேம்ப் தான் என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளவுதான். Guys, to check out Campa, click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.